எத்தனையோ படம் நடிச்சிருக்கலாம், ரிலீஸ் ஆயிருக்கலாம். எல்லாம் ஒரு சில விஷயங்கள்ல நான் எப்பவுமே பெருமையா பேசிக்கிறதோ சொல்றதோ ஒரு சில விஷயங்கள் அவங்க கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். சத்தியமா இந்த லிஸ்ட் இது எதுவுமே என்கிட்ட இல்லை, நான் வச்சுக்கினது இல்லை இந்த படங்கள் லிஸ்ட். ஏன்னா இந்த ஹரா தான் என்னோட முதல் படம்னு. ஏன்னா இந்த ஒரு படத்தோட வெற்றி தோல்வி தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. அது கடந்து போகும்போது அதை மறந்துட்டு இன்னொரு படத்துல நான் கான்சென்ட்ரேட் பண்றோம், ஃபோக்கஸ் பண்றோம். எத்தனை புது டைரக்டர்களை அறிமுகம் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு அது இறைவன் கொடுத்த பிச்சை. ஏன்னா பயணங்கள் முடிவதில்லை படம் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய முதல் மூடு பணியாகட்டும், நெஞ்சத்தை கீழாதே ஆகட்டும், கிழிஞ்சல்கள் எல்லாமே சில்வர் ஜூப்ளி போனதுனால பயணங்கள் முடிவதில்லை 500 நாள் போது எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வர ஆரம்பிச்சதுல இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு புது ப்ரொடியூசர்ஸ்கள் புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அந்த அவங்க பசியோட சினிமா பண்ணுவாங்க, நானும் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையில தான் நான் தேர்ந்து எடுத்த முத்துக்கள் இவங்க எல்லாம்.